பிள்ளைய நாங்கள் படிக்காதான் இன்றைக்கு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு படித்து ஒரு அவருக்குன்ற ஒரு தொழில் எதுவும் எடுத்துட்டாருந்தா அதே காணும். வணக்கம் தம்பி, நீங்கள் இந்த உதவி செஞ்சது சாமா உதவி சாப்பாட்டுகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயா வடியா பிடிச்சோன்ருங்க. பிடிச்சிக்கிறேன். ஒத்தி இழுத்து விடாத, வசதி இல்லையா அவருக்கு? என்ன வேலை செய்கிறாவா? கூலி வேலை தான். அது ஒரு நாளைக்கு இருக்கா ஐயா, ஒரு நாளைக்கு இருக்கா. எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா ஒரு நாளைக்கு போனா? 1500 1500 அப்படி கொடுப்பாங்களே. என்ன இந்த வீட்டை உங்களுக்கு ஒரு திருத்தினாலும் ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்னக்கா? இதுக்குள்ள நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இதை திருத்தினா இதுக்குள்ள இருக்கலாமா? இந்த தகர இது கூட்டுக்குள்ளே இருக்கலாம். ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற கந்தசாமி நகர் என்ற இடத்துல தான் நிற்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருந்த நாங்கள் வந்து ஒரு காணொலி என்ற இடத்து போட்டிருந்த நாங்கள். அதாவது இப்போ இந்த குடும்ப நிலவரம் சம்மந்தமாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு அக்கா இருக்கிறா, அவளோட மகன் இருக்குது. இதை வந்து அவளோட கணவர் வந்து கிட்டடியில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் மோசம் போயிட்டு இப்போ அந்த அடிப்படையில் வந்து அவள் வந்து கூலி வேலை செய்து தான் தன் குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறா. இல்லை இல்லை, இவர் மட்டும்தான் எனக்கு ஒரு பிள்ளை. அது தம்பிட பிள்ளை. தம்பிட வீடு தம்பிட பிள்ளை. உங்களோட விட பின்னுக்கு இருக்கு, கொட்டியில் அறிக்கையா இல்லை. அதனால தான் இப்போ ஜிஎஸும் காணிக்க போக சொல்லி கொடுத்துருக்காரு. அறிக்கைப்படுத்துறதுக்கு ஒரு உதவி இல்லை. நானும் அந்த கட்சிக்காரங்கிட்டலாம் கதைக்கிறோம், ஒன்றும் செய்கிறாங்களும் இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் அவாவுக்கு குறிப்பிட்ட ஒரு சாமான் கொஞ்சம் கொடுப்போம், அதாவது இந்த உணவுப் பொருட்கள் கொடுப்போம்னு சொல்லி தான் வந்து நாங்கள். ஆனால் இன்றைக்கு நேற்றே நாங்கள் அறிவிச்சிட்டோம் இன்றைக்கு வந்து நாங்கள் தரப்போகிறோம்னு சொல்லி. அவாவும் எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை, தன் மகனையும் கூட்டி கொண்டு விடியப்புறம் போயிட்டா. அப்போ அவள் வேறு இனி பின்னிறம் ஆகும்ன்றதால நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம் சொன்னால் நாங்கள் அடுத்த குடும்பத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அதால் வந்து அவளோட அம்மா இவா தான் நாங்கள் ஏற்கனவே இந்த காணொலி எடுக்கிட்டு அந்த இடத்துல நின்றவா. படிப்பு செலவு தானே எனக்கு மெயின் பிரச்சனை. படிக்க வைக்கணும்ன்றதுல குறியா இருக்கிறீங்க. பிள்ளைய நாங்கள் படிக்காதான் இன்றைக்கு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு படித்து ஒரு அவருக்குன்ற ஒரு தொழில் எதுவும் எடுத்துட்டாருந்தா அதே காணும். அதான் அந்த நினைப்பு தான். நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதால வந்து அம்மாட்ட இந்த சாமான்களை வந்து ஒப்படைச்சிட்டு போகுன்ற அடிப்படையில் வந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் தொடர இருக்கிறோம். அதன்படி முதலாவது இந்த சாமான்களை வந்து அம்மாட்ட நாங்கள் ஒப்படைப்போம். அரிசி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி, மா, சீனி, பருப்பு, தேயிலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதோட வந்து சிக்னல், ரிங் சோப் பேக்கெட், சோப் ஐட்டங்கள், சன்லைட் ஐட்டங்கள், அப்படியான கொஞ்சம் சாமான்கள் ஒரு மாதத்துக்கு வடிவாக திருப்தியாக வந்து அவைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடியதான சாமான்களை வந்து இப்போ இதில் கொடுத்துருக்கோம். அது காணுமா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வடிவா? அரிசி காணாடி வாங்குவாங்க. அரிசி அதில் 10 கிலோ அரிசி அந்த பேக்கில் அரிசி தான் இருக்குது. மற்றதில் மா இருக்குது. மா 2 பேக்கில் போட்டிருக்கு பிரித்து. பருப்பு, சீனி இருக்குது, தேயிலை, மற்ற இதெல்லாம் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த உதவியை வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற உதயன் அண்ணா தான் எனக்கு அனுப்பியிருந்தவர். அவர் ஏற்கனவே முதல் கட்டமாக வந்து எனக்கு 40,000 ரூபா காசு அனுப்பி அதை வந்து 3 குடும்பங்களுக்கு பிரித்து அந்த உதவி திட்டங்களை வந்து செய்ய சொல்லி அனுப்பியிருந்தவர். இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து 2 குடும்பங்களுக்கு வந்து அந்த உதவி திட்டத்தை வந்து செய்து முடிச்சிட்டோம். அதன்படி 3வது குடும்பமாக தான் உங்களை தெரிவு செய்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து வழங்க வந்திருந்தாங்க. அதன் பிரகாரம் உதயகுமார் அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அண்ணா வந்து தொடர்ச்சியாக எனக்கு இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து அவர் மூலமாக நான் செய்த 4வது 5வது குடும்பமாக வந்து நீங்கள் இருக்கிறீங்களா. அதன்படி நான் அதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக அவங்களுடைய சேவைகளை தொடர்ந்து செய்யுங்கன்னா சரியம்மா. என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட மகள் இல்லாதால நாங்கள் இப்போ இதில் வந்து உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அம்மாட்ட கொடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான் இருக்கட்டும். சரி, நீங்கள் என்னென்னு சொன்னால் அந்த அண்ணாவுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஏதாவது நன்றி ஏதாவது? வணக்கம் தம்பி, நீங்கள் இந்த உதவி செஞ்சது சாமா உதவி சாப்பாட்டுகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் தம்பி. ஓகே, சரி, ஓகே. அம்மா தன்னுடைய நன்றியை வந்து தெரிவித்து கொண்டவா. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த காணொலியை வந்து நீண்ட நேரம் எடுத்து மினக்கெடுத்தில் 2 அக்கா நின்றுருந்தால் நாங்கள் இன்னும் குடும்பம் சம்மந்தமான பிரச்சனையை என்னும் வழியில் சொல்லியிருக்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த காணொலி போட்டு நான் 2 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அதுக்கு பிறகு போட்டாக நிறைய உதவிகள் செய்துட்டோம். ஆனால் அவாக்கு எந்த உதவியும் செய்யலை. இன்றைக்கும் அவசர உதவியாக அவள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதனால் வந்து நாங்கள் அவள் சந்திக்க முடியாமல் போயிட்டு
பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த நேரம் வந்து இந்த காணொலியின் முடிவில் அல்லது நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவளோட முதல் எடுத்த அந்த காணொலியை வந்து நான் போடுறேன்னு பாருங்க. அவள் வந்து ஒரு தகரக்கோட்டில் ஒரு டெம்பரரியான ஒரு இடத்துல தான் அவையும் வந்து அந்த வீடை வந்து முழுமையாக கட்டி முடிக்க முடியாது. என்னம்மா பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டை உங்களுக்கு ஒரு திருத்தினாலும் ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்னக்கா? இதுக்குள்ள நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இதை திருத்தினா இதுக்குள்ள இருக்கலாமா? இந்த தகர இது கூட்டுக்குள்ளே இருக்கலாம். கட்டை இல்லாமல் இருக்கிறாங்க. வீடு கட்டி முடிக்கலாமல் இருக்கிறா. காசு வசதி இல்லை. தடி கம்புகள் இது வெட்டணும். தகரங்கள் அப்படி எடுத்து தகரம் கொஞ்சம் கிடக்கு காணாது. ஆணிகள் அது வசதி இல்லையா அவருக்கு? என்ன வேலை செய்கிறாவா? கூலி வேலை தான். அது ஒரு நாளைக்கு இருக்கா ஐயா, ஒரு நாளைக்கு இருக்காள். எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா ஒரு நாளைக்கு போனால்? 1500 1500 அப்படி கொடுப்பாங்களே. என்ன தனி ஒரு அளவா தானே நாங்கள் இங்கே தெரியுது. நான் பார்த்து அளவாங்க ஒரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்களும் வந்து வந்தீங்களா? சரி பெருசாக வேலைக்குன்னு போகிறது இல்லை. சரி ஓகே. அப்போ அப்படியான ஒரு பின்தங்கிய நிலைமையில தான் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு. அப்போ அதுக்குனால தான் ஒரு ஆறுதல் உதவியாக வந்து என்னண்டு கொட்டில் போடுறது. கொட்டில் போடுறதுண்ணா? சரி நாங்கள் பார்ப்போம் அதுக்குரிய நடவடிக்கையும் சொன்னால். இப்போ இந்த காணொலின்ற நிறைவில் நாங்கள் அதை போடுறோம். நீங்கள் பாருங்க. இந்த வேண்ட குடும்பம் சம்பந்தமாக மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பார்த்தா வேலைக்கு ஏதாவது உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான உரிய வசதிகளை வந்து நான் ஏற்படுத்தி தரேன். மீண்டும் ஒரு முறை சுவிஸில் இருக்கக்கூடிய உதயன் அண்ணாவுக்கு என்னுடைய நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம். தம்பி பாய். பாய். சரி ஓகே, தேங்க்யூ. பிள்ளையில விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவாசை ஐயா வடியா பிடிச்சோன்ருங்க. ஒத்தி இழுத்து விடாத விழுந்துருவா. சாப்பிடவே இல்லையா?